இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்கார்டுன்றது தான். அதாவது வந்து கன்கார்ட்னா என்ன டாபிக், இது என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ கன்கார்டுன்றது வந்து ஒன்றுமே இல்லை, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை தான் கன்கார்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அக்ரிமெண்ட் ஆஃப் தி வேர்ப் வித் தி சப்ஜெக்ட், அதான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் என்னன்னு சொல்கிறோம்னா கன்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம், சில ஃபார்முலாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பி ஃபார்ம் வேர்ப். ஸோ இந்த பி ஃபார்ம் வேர்ப் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐன்றது வந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐ வந்து இது வந்து ப்ரெசன்ட்ல யூஸ் பண்றது, இது வந்து பாஸ்ட். ஸோ ஐ இருக்குன்றப்ப ஐயோட ப்ரெசன்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து பாஸ்ட்ல முடிஞ்சு போன விஷயத்துக்கு பாஸ்ட்ல யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம் பி ஃபார்ம் வேர்ப்ல. அதே மாதிரி செகண்ட் பாருங்க, இங்க சிங்குலர் ஈ ஷீட் இருக்குது இல்லையா, இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சிங்குலர். ஹீ ஷீட் வந்து சிங்குலர், ஹீ ஷீட் என்னன்னு பார்த்தோம்னா சிங்குலர்னு தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து சிங்குலர் ஈ ஷீட் வந்துச்சுன்னா அப்படி வர இந்த சிங்குலருக்கு என்ன பண்ணோம்னா இஸ், ப்ரெசன்ட்ல இருந்துச்சுன்னா இஸ் போடுவோம், பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதே வாஸ் தான் வரும். ஓகேவா. இங்க நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, we they you. இது வந்து எப்படின்னா ப்ளூரல் verb. ஓகேவா. ஸோ we they you என்னன்னு சொல்லுவோம்னா ப்ளூரல். we they you வந்து ப்ளூரல் verb. ஓகே. ஸோ we they you வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெசன்ட்ல வரப்போ ஆர் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்ல வரப்போ வேர்னு யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 10th கொஸ்டின் பேப்பர் நைன்த்ல இருந்தே இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுல பாருங்க, இ இஸ், இந்த இடத்துல வந்து இப்போ இங்க இஸ் இருக்குது இல்லையா, நான் வந்து இங்க இது வந்து ஆன்சர், இஸ்ன்றது ஆன்சர். ஓகே. ஸோ ஹி டேஷ் பி அ டீச்சர். ஸோ பிராக்கெட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பீன்னு கொடுத்துருவாங்க. பீன்னு எதுக்கு அவங்க ஹைலைட் பண்றாங்கன்னா இது வந்து பி ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பி ஃபார்ம் வேர்பை ஹைலைட் பண்றது தான் பி வந்து பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. ஹி இஸ், ஹி டேஷ் பி அ டீச்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ப்ரெசன்ட்ல கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஹி ஹிஸ் அ டீச்சர். ஓகேவா. ஹி ஹிஸ் அ டீச்சர், ஹிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மெயின் வேர்ப். மெயின் வேர்ப் வந்து அதே மாதிரி தான் ஐக்கு வந்து என்ன ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணோம், பிளே யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ப்ரெசன்ட்ல யூஸ் பண்றப்ப பிளே, பாஸ்ட்னு வரப்போ பிளேட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி சிங்குலர் இ ஷி இட் வரப்போ நம்ம ப்ரெசன்ட்ல யூஸ் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பிளேஸ், அதாவது verb plus sன்றது சேர்க்கணும். he plays cricket, he writes homework, அந்த மாதிரி verb plus s வந்து நம்ம சேர்க்கணும். he listens the class, அந்த மாதிரி verb கூட s சேர்க்கிறப்ப வந்து மெயின் verbல இருக்கிற ப்ரெசன்ட்க்கு verb கூட s சேர்க்கணும். இதுவே வந்து பாஸ்டா இருந்துச்சுன்னா he played cricket அந்த மாதிரி வந்துடும். ஓகே. he returned the homework அப்படின்றப்போ வந்து பாஸ்ட்ல வரும். ஓகே. இதே மாதிரியே ப்ளூரல்ல பாருங்க, we they you. ப்ளூரல்னு வரப்போ ப்ரெசன்ட்ல என்ன வரும்னா பிளே, அதே பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிளேட் அப்படின்னு தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, he plays, இந்த இடத்துல வந்து பிளேஸ்ன்றது டேஷ்ல கொடுத்துருவாங்க. ஸோ he டேஷ் பிராக்கெட்ல வந்து பிளே கிரிக்கெட்னு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இங்க ஹீன்றது வந்து சிங்குலர்ல வந்துடும். ஸோ அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா he டேஷ் கிரிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளே வந்து என்ன ஆகும், ப்ரெசன்ட்லயே ப்ரெசன்ட்ல இருக்கிறப்போ verb கூட எஸ் சேர்க்கணும், verb plus. அப்போ he plays cricket அப்படி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டூ ஃபார்ம் வேர்ப். டூ ஃபார்ம் வேர்ப்ல அதே மாதிரி ஹைக்கு வந்து
do ப்ரெசென்ட்ல வந்து I do அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்ட்னு வரப்போ did அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் he she இட்டுக்கு பாருங்கள். அதே மாதிரி ப்ரெசென்ட்னு வரப்போ என்ன பண்ணோம்னா does அப்படின்னு சொல்லுவோம். he does his job, he does the job, he does the work, அந்த மாதிரி does யூஸ் பண்ணுவோம். இதே பாஸ்ட்ல வரப்போ did, he did the homework அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க ப்ளூரல் இது we, they, you. we, they, youன்றப்போ பார்த்தீங்கன்னா do ப்ரெசென்ட்லையும் பாஸ்ட்ல வந்து didன்னு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. he dash the jobனு கொடுத்துருவாங்க. he does the job அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க have form verb. have form verbனா highன்னு வரப்போ ப்ரெசென்ட்ல have யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாஸ்ட்னு வரப்போ had யூஸ் பண்ணும். ஓகேவா, he, she, it வரப்போ என்ன பண்ணோம்னா ப்ரெசென்ட்ல வரப்போ has யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பாஸ்ட்ல வந்து had யூஸ் பண்றோம். we, they, youன்னு வரப்போ ப்ரெசென்ட்ல என்ன யூஸ் பண்ணோம் have, பாஸ்ட்ல வந்து addன்றது யூஸ் பண்ணும். இது மட்டும் நல்லா நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இது நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். கண்டிஷன் நம்பர் 1. ஸோ என்ன கண்டிஷன்னு பாருங்க, சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா சிங்குலர் verb யூஸ் பண்ணணும். ஓகேவா, அதாவது he, she, it பார்த்தோம் இல்லையா, இது வந்து என்னன்னு சொன்னோம், சிங்குலர்னு சொன்னோம். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வரப்போ என்ன பண்ணணும், சிங்குலர் verb யூஸ் பண்ணணும். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் he, she, it வந்துச்சுன்னா சிங்குலர் verb என்ன வரும், is வரும் இல்லையா. ப்ரெசென்ட்னு வரப்போ is வரும். அதே மாதிரி வந்து பாஸ்ட்னு வரப்போ is வந்து என்ன ஆகும், வாஸ்னு மாறிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் வரப்போ ப்ளூரல் verb தான் யூஸ் பண்ணணும். தேன்றது வந்து ப்ளூரல் இல்லையா, தே, சில்ட்ரன் என்றது ப்ளூரல். அந்த மாதிரி வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் வரப்போ ப்ளூரல் verb தான் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, she dash a good speaker அப்படின்னு சொல்றாங்க. she dashes good speaker அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து she is a good speaker அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஏன்னா sheன்றது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் she, verb வந்து சிங்குலர் verb நம்ம யூஸ் பண்றோம், his என்ற சிங்குலர் verb யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு ப்ளூரல் verb யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்து இதுல என்னன்னு பார்த்தோம்னா சில்ட்ரன் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேவா, சில்ட்ரன் என்னன்னு சொல்லணும்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் சில்ட்ரன். இதுல ப்ளூரல் verb என்ன யூஸ் பண்றோம், சில்ட்ரன் ஆர் பிளேயிங், ஆர். ஓகேவா, இதுல வந்து சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ பாஸ்ட்ல வரப்ப சில்ட்ரன் வேர் அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, பாஸ்ட்ல இருக்கப்போ. நெக்ஸ்ட் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் சப்ஜெக்ட் வரப்ப ப்ளூரல் verb யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கண்டிஷன் 2 பாருங்க, when two singular subjects are joined by the conjunction and plural verb should be used அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் ஒரு கன்ஜெக்ஷனை வச்சு ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து ஜாயின் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூரல் verb வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெண்டு தனித்தனி வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடுவுல அண்டுன்ற வேர்டு கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிறாங்கன்றப்போ வந்து அந்த இடத்துல ப்ளூரல் verb வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கோகிலான்றது ஒரு பொண்ணு பேரு, கலான்றது வேற ஒரு பொண்ணு பேர் இல்லையா, ரெண்டு பேரும் வேற ஒருத்தவங்க. அப்போ கோகிலா அண்ட் கலா ரெண்டு தனித்தனி ஆளை அண்டுன்ற ஒரு கன்ஜெக்ஷனை வச்சு ஒன்று சேர்க்கிறப்போ என்ன ஆகும்னா அது ரெண்டு பேர் ஆயிடும். ஓகேவா, ரெண்டு பேர் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரெண்டு பேர்னா ப்ளூரல்ல வந்துருவாங்க இல்லையா. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஆர் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளூரல் verb எதை யூஸ் பண்றோம்னா ஆர். ஏன்னா இங்க ரெண்டு பேரை ஆட் பண்ணிக்கிறாங்க, கோகிலா தன் ஒன் பர்சனும் கலான்றது செகண்ட் பர்சன். ஓகேவா, ஸோ ரெண்டு ஆளுன்றதுனால நம்ம என்ன பண்றோம், ரெண்டு ஆளுக்கு வந்து நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க, அண்டுன்ற வேர்ட் கொடுத்து அண்டுன்ற கன்ஜெக்ஷன் கொடுத்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளூரல் verb ஆர் வந்து நம்ம யூஸ் பண்றோம்.
ஓகே, கண்டிஷன் 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு வேற வேற பர்சன் வந்து அவங்களுக்கு நடுவில் அண்டுன்ற கன்ஜெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன வேர்ப்னு வரும்னு பார்த்தோம்னா ப்ளூரல் வேர்ப் வரும். ப்ளூரல் வேர்ப்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கண்டிஷன் 3 பாருங்க. when two singular subjects are joined by and refer to a single idea, singular verb should be used. அந்த கண்டிஷன் 2வும் கண்டிஷன் 3யும் குழப்பிக்காதீங்க. கண்டிஷன் 3லயும் என்ன சொல்றாங்கன்னா, அண்டுன்ற வேர்டு நடுவில் வரும். ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் பை அண்ட் ரெஃபர் டு ஒன் சிங்கிள் ஐடியா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கும், அண்டு சேர்த்து நடுவில் அண்டு வச்சு ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கும். ஆனா அது ரெண்டுமே ஒரு விஷயத்த மட்டும் தான் குறியீடா வச்சிருக்கும். அந்த ரெண்டுமே ஒரே ஒரு விஷயம் தான் நோக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இட்லி அண்ட் சாம்பார். ஸோ இட்லி அண்ட் சாம்பார் இஸ் லவ்ட் பை ஆல். இந்த இடத்துல எப்படி வருது பாருங்க, இட்லி இருந்துச்சுன்னா சாம்பார் தொட்டு சாப்பிடாம இருக்க முடியாது. சாம்பார் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால குடிக்க முடியாது இல்லையா? இட்லி இருந்தாதான் நம்மளால சாம்பார் தொட்டு சாப்பிட முடியும். அதே மாதிரி சாம்பார் இருந்தாதான் இட்லி தொட்டு சாப்பிட முடியும். அப்படி இருக்கிறப்போ ரெண்டு இட்லி அண்ட் சாம்பார் தான், ஆனா ரெண்டுமே சேர்ந்து இருந்தாதான் நம்மளால வந்து சாப்பிட முடியும்னு சொல்றாங்க. அப்போ வந்து ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் அண்டுன்றது வச்சு ஜாயின் ஆகி ஒரே ஒரு சிங்கிள் ஐடியாவை கொடுக்குதுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணா சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிஷன் 3 பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்து அண்டு நடுவில் வந்து அந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஐடியாவை கொடுக்குதுன்றப்போ அந்த இடத்துல இஸ்ன்றது வரும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்தீங்கன்னா பன் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிரெட் அண்ட் ஜாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரெட் அண்ட் ஜாம்ன்றது பன் அண்ட் பட்டர் இது ரெண்டுமே தனித்தனி தான். ஆனால் அண்டுன்ற கன்ஜெக்ஷன் வேர்ட் ஆட் ஆகி பன் அண்ட் பட்டர் அந்த மாதிரி ரெண்டு விஷயமும் இணைஞ்சு தான் வரும் இல்லையா? ரெண்டுமே சேர்த்து ஒரே ஒரு நேமை தான் கொடுக்கும். பன் அண்ட் பட்டர் அப்படி ஒரே ஒரு ஐடியா, சிங்கிள் ஐடியா தான் கொடுக்கும். அதனால நம்ம கண்டிஷன் 3ல யூஸ் பண்ணோம். கண்டிஷன் 4 பாருங்க. when neither nor or either or is used in a sentence, the verb will agree with the subject near to it. ஸோ இதுல இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க, புரியும். எய்தர் ஆரோ இல்லை அந்த சென்டென்ஸ்ல எய்தர் ஆர் இல்லைன்னா நெய்தர் ஆர் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்க சப்ஜெக்ட் வருது இல்லையா? அந்த சப்ஜெக்ட் என்ன வருதுன்றதை பார்த்து தான் அது ப்ளூரல் வேர்பா இல்லை சிங்குலர் வேர்பான்றதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எய்தர் வாணி ஆர், எய்தர் வந்துருச்சா? எய்தர் வாணி ஆர் ஹர் சிஸ்டர்ஸ். இந்த இடத்துல சிஸ்டர்ஸ் வந்து என்ன வருதுன்னா ப்ளூரல்ல வருது. ஓகேவா? அதாவது சிஸ்டர்ஸ்ன்றது என்னது இங்க சப்ஜெக்ட். ஸோ சிஸ்டர்ஸ் வந்து சப்ஜெக்ட்ன்றதுனால சப்ஜெக்ட் எப்படி வருது? ப்ளூரல்ல வருது. சிஸ்டர்ஸ் அப்படின்ற ப்ளூரல் ஃபார்ம்ல வர்றதுனால என்ன பண்றோம்னா ப்ளூரல் வேர்ப் ஆர் நம்ம கொடுக்குறோம். ஓகே, சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்ப் வந்து ஆர் கொடுக்குறோம். எதனால? சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல்ல வந்திருக்கிறதுனால சிஸ்டர்ஸ்னு. அது இங்கே செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, நெய்தர் வாணி நார் கலா இஸ் இன்டெலிஜென்ட். இந்த இடத்துல கலான்றது வந்து ஒரே ஒரு பொண்ணை தான் ரெஃபர் பண்றாங்க, அதாவது சிங்கிள் பர்சனை ரெஃபர் பண்றதுனால சிங்குலர் வேர்ப் இஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, கண்டிஷன் 1 பாருங்க நல்லா. இப்போ வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்றோம். ப்ளூரல் சப்ஜெக்ட்னு வரப்போ ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்றோம். சிங்குலர் சப்ஜெக்ட் ஷீ இஸ் அ குட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றோம். ஷீன்றது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால நம்ம என்ன பண்றோம்னா சிங்குலர் வேர்ப் இஸ் யூஸ் பண்றோம். ஓகே, செகண்ட் திங் பாருங்க, சில்ட்ரன் ஆர் பிளேயிங். சில்ட்ரன்ன்றது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால ப்ளூரல் வேர்ப் ஆர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கண்டிஷன் 2. ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து நடுவில் அண்டுன்ற வேர்ட் ஜாயின் பண்ணி கன்ஜெக்ஷன், ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட்ல அண்டுன்ற கன்ஜெக்ஷன் ஜாயின் பண்ணி தனித்தனி ஆளா இருந்தாங்கன்னா ப்ளூரல்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து கோகிலா அண்ட் கலா ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்றோம்
இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் விழுப்புரம் ஆர் ஆட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல சென்னைன்றது வேற விழுப்புரம்ன்றது வேற. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்ன்றது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, condition 3 பாருங்க, when two singular subjects are joined by and refer to a single idea, singular verb should be used. So ரெண்டு singular subject வந்து and கூட conjunction and நடுவுல வந்து, ஆனா ரெண்டுத்தையும் சேர்த்து இட்லி அண்ட் சாம்பார்ன்ற விஷயம் வந்து ஒரே ஒரு ஐடியாவை தான் கொடுக்குது இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா singular verb is யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, fourth condition, when neither nor or either or is used in a sentence, the verb will agree with the subject near to it. சப்போஸ் நெய்தர் நார் ஒரு சென்டென்ஸ் எடுத்தோம்னா நெய்தர் நார் ஆர் எய்தர் ஆர் வந்து அது வரப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க சப்ஜெக்ட் பார்க்கணும். அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். எய்தர் வாணி ஆர் அர் சிஸ்டர்ஸ் என்றப்போ ப்ளூரல் வர்றதுனால நம்ம என்ன பண்ணோம்னா ஆர் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கீழே செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, நெய்தர் வாணி நார் கலா இஸ் இன்டெலிஜென்ட். ஸோ கலா என்ற ஒரு பர்சனை மட்டும் சொல்றதுனால அது சிங்குலர், அதனால நம்ம இஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கண்டிஷன் நம்பர் 5 போகலாம். கண்டிஷன் நம்பர் 5, நேம்ஸ் ஆஃப் சர்டைன் சப்ஜெக்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் end with s are taken as singular subject. ஸோ சில சப்ஜெக்ட்ஸ் சில வேர்ட்ஸ்ல வந்து எஸ்ல தான் எண்ட் ஆகுமே. ஓகேவா? அப்படி எஸ்ல எண்ட் ஆகுற எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் வேர்ட்ஸா இருந்தாலுமே சரி, அது வந்து அதுக்கு பக்கத்துல வந்து என்ன வேர்ப் ஆட் பண்ணா சிங்குலர் வேர்ப் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ நேம்ஸ் ஆஃப் சர்டைன் சப்ஜெக்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் விச் ends with s are taken as singular subject. எஸ்ல முடியிற எதுவா இருந்தாலுமே சிங்குலர் சப்ஜெக்டா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, பிசிக்ஸ். ஓகே, பிசிக்ஸ்ன்றது எஸ் தான் வருது, எஸ்ல முடியுது. ஸோ எஸ் வரப்போ என்ன பண்ணுவோம்னா அது ப்ளூரல்ல ஆயிடாது. ஓகேவா? ஸோ எஸ் பிசிக்ஸ்னு வரப்போ அது என்ன ஆகும்னா சப்ஜெக்ட்ல வரப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் தான் பிசிக்ஸ்ன்றது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி எஸ்ல வேற என்ன வேர்டு வரும், நியூஸ். இங்க பாருங்க, நியூஸ்னு இருக்கா? ஸோ இதுவுமே வந்து எஸ்ல தான் எண்ட் ஆகுது. ஸோ அதனால நான் எஸ்ல எண்ட் ஆகுதுன்றதுனால நம்ம என்ன பண்ணோம்னா ஆர் போட்டுறக்கூடாது. ஸோ எஸ்ல எண்ட் ஆகுதுன்னா இதுவுமே சிங்குலர் சப்ஜெக்ட் தான், நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ல முடியுது. ஸோ இதுவுமே வந்து இஸ் நியூஸ் இஸ் அப்படின்னு தான் போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ். இதுவுமே எதுல முடியுது, எஸ்ல முடியுது. ஏன்னா அதனோட சப்ஜெக்ட் ஃபார்மேஷனே அப்படிதான் இருக்கு, பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் நியூஸ் அப்படிதான் இருக்கு. அப்ப இது மாதிரி வரப்ப என்ன பண்ணணும்னா சிங்குலர் verb is யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கண்டிஷன் நம்பர் 6, a lot of, a deal of, a lot of, a great deal of, plenty of, number of, a group of, and a sum of or singular when they refer to amount or quantity, but plural when they refer to number. ஸோ இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து and sum of are singular when they refer to amount or quantity. So amount of quantity, அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களால கரெக்டா சொல்ல முடியாது. அதாவது வந்து இப்போ வந்து a bowl of rice தான் சொல்லுவீங்க இல்லையா, a bowl of rice அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்மளால அந்த இடத்துல வந்து எத்தனை அரிசி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா, a bowl of rice அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்படி அமௌண்ட்டையோ இல்ல ஒரு குவான்டிட்டியோ நம்ம வந்து சென்டென்ஸ்ல வருதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, plural when they refer to number. சிங்குலர்னு வரப்போ எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பாருங்க, சிங்குலர்னு வரப்போ வந்து அமௌண்ட் ஆர் குவான்டிட்டி. அமௌண்ட் ஆர் குவான்டிட்டி வந்து நம்மளால கவுண்ட் பண்ணவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதான் சொல்றாங்க. அதுவே வந்து ப்ளூரல்ல வருது, ஆனா when they refer to number. ப்ளூரலா இருக்கலாம், ஆனா வந்து அதை கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி கவுண்ட் பண்ண முடியும்ன்றது வரப்போ என்ன ஆகும்னா
ப்ளூரல் verb யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது வந்து நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து கவுண்ட் பண்ணக்கூடியதா ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ப்ளூரல் verb யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன் இந்தியா ஆர் இன்டெலிஜென்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன் இந்தியா ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ நம்பரில் வருதா, கவுண்ட் பண்ண முடியும்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்ன்றது யூஸ் பண்ணுறோம். அதாவது ப்ளூரல் verb ஆர் வந்து யூஸ் பண்ணுறோம். கவுண்டபிள் எல்லாத்துக்குமே ப்ளூரல் verb ஆர் யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபிள் எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணணும்னா இஸ், சிங்குலர் verb இஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இது உங்களுக்கு புரியும். A great deal of advice is given by my father. எங்கள் அப்பா எனக்கு வந்து எக்கச்சக்கமாக அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமே தவிர்த்து எங்கள் அப்பா வந்து இத்தனை அட்வைஸ் தான் கொடுத்தாரு, எங்கள் அப்பா வந்து ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தாரு, எங்கள் அப்பா 4 அட்வைஸ் தான் கொடுத்தாரு அப்படி எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? எக்கச்சக்கமான அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லணும். அப்போது அது வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதுன்றதுனால இஸ் வந்து சிங்குலர் verb இஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சிம்பிள்ங்க. கண்டிஷன் 6 பாருங்க. A great deal of, plenty of, number of, group of, lot of, இப்படி எல்லாம் சம் ஆஃப் இப்படி எல்லாம் வர வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? ஸோ அந்த இடத்துல வந்து உங்களால் கவுண்ட் பண்ண முடிஞ்சா அந்த இடத்துல நீங்கள் என்ன போடணும்னா ஆர் போடணும். ஓகே, அன்கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சிங்குலர் verb போடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, கண்டிஷன் நம்பர் 7. Abstract noun are generally not used in the plural numbers. Abstract noun are generally not used in plural numbers அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நம்மளால பார்க்க முடியாது ஆனால் ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும். இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் மெமரிஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து ஒரு மெமரிஸ் தான், நம்ம அதை நினச்சி பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு நம்ம எதை சொல்லலாம்? சைல்ட்ஹுட் டேஸ் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா சைல்ட்ஹுட் டேஸ் நம்மளால திரும்ப அந்த லைஃப்க்கு போக முடியாது. ஸோ சைல்ட்ஹுட் டேஸ்ன்றது வந்து ஒரு மெமரபிளான விஷயம், நினச்சி பார்க்குறது தான். ஸோ சைல்ட்ஹுட்ன்றது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, ஸோ அந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வரப்போ என்ன பண்ணோம்னா இஸ்ன்றது சிங்குலர் verb யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னாலே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஜென்ரலாக அது வந்து ப்ளூரல் நம்பர்ஸ்க்கு ஆட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சிங்குலர் verb யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மெமரபிளான விஷயம் இல்லையா? ஸோ சிங்குலர் verb-க்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிஷன் நம்பர் 8 பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் 8. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிஷன் 8 என்னன்னு பாருங்க. கண்டிஷன் 8ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, a pair of when applied to things of two components which are always thought of together is singular. அதாவது வந்து a pair of when applied to things, அதாவது pair of ஒரு இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பாருங்க, ரெண்டு தனித்தனி காம்போனன்ட்ஸ் தான், ஆனால் வந்து அது சேர்றப்போ பேராக தான் இருக்கும் இல்லையா? ஸோ பேர் ஆஃப் டூ திங்ஸ், டூ காம்போனன்ட்ஸ் சேரக்குள்ள என்ன பண்ணுவோம்னா சிங்குலர் verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a pair of shoes is placed in the corner. அதாவது வந்து ஷூனாலே எப்படி இருக்கும்? தனித்தனியாக இருக்காது, ஒன்று மட்டும் இருக்காது, ரெண்டு சேர்ந்தாதான் ஷூஸோ இல்லை ஸ்லிப்பர்ஸோ. ஸோ a pair of shoes is placed in the corner அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கப் அண்ட் சாசர் அப்படி, அதுவுமே எக்ஸாம்பிள் தான் பேருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் 9.
கண்டிஷன் 9ல பார்த்தீங்கன்னா anyone or anybody, each, every and everyone or singular அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே anyone இல்லை anybody, each, every இல்லை everyone, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா சிங்குலர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, each one in the office is hard working. ஓகேவா? each one அதாவது வந்து ஒருத்தரும் இந்த ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ சிங்குலர். எனி ஒன், எனிபடி, ஈச் ஒன் இல்லை எவ்ரி ஒன், அந்த மாதிரி வந்து வரப்போ சிங்குலர் வேர்ப் இஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கண்டிஷன் நம்பர் 10. எய்தர், நெய்தர் அண்ட் மெனி வந்துருந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நெய்தர் ஆஃப் தி பாய்ஸ் இஸ் புவர். அதாவது வந்து நம்ம இங்க என்ன பண்றோம்? சிங்குலர் வேர்ப் இருக்கிறதுனால எய்தர் வந்துருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர், நெய்தர் ஆர் மெனி அப்படி வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப் இஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்ம அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம் இல்லையா? எய்தர் ஆர் நெய்தர் நார்னு பார்த்தோம். அது வந்து கண்டிஷன் நம்பர் 4 இல்லையா? எய்தர் நார், நெய்தர் நார் ஆர் எய்தர் ஆர் வந்திருந்து அந்த சென்டென்ஸ்ல வந்துருந்துச்சுன்னா அந்த எய்தர் ஆரோ இல்லை நெய்தர் நாருக்கு பக்கத்துல இருக்கிற வேர்ப் சிங்குலர் வேர்பா இருந்துச்சுன்னா சிங்குலர் சப்ஜெக்ட் போடணும், ப்ளூரல் வேர்பா இருந்துச்சுன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்ப் போடணும்னு சொன்னோம். ஆனா இதுல அப்படி இல்லை. எய்தர் வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப் இஸ் தான் போகும், இல்லை நெய்தர் வந்து இல்லை மெனி வந்து ஒரு சென்டென்ஸ்ல இருந்துச்சுன்னா இஸ் தான் போகணும். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் 11 பாருங்க. கலெக்டிவ் நவுன் கேன் பி சிங்குலர் ஆர் ப்ளூரல் அக்கார்டிங் டு தி சென்டென்ஸ். கலெக்டிவ் நவுனை பொறுத்த வரைக்கும் அது சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். ஆனால் அது வந்து எப்படி மாறும்னா சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்க, தி கமிட்டி ஹேஸ் செலக்டட் அன் சேர்பர்சன். அதாவது வந்து இந்த இடத்துல ஏன் வந்து ப்ளூரல் வேர்ப் அப்படின்ற ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தி கமிட்டி ஹேஸ் எலெக்டட் எம் சேர்பர்சன். அதாவது வந்து கமிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் ஒரு சேர்பர்சனை எலெக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஒருத்தர் மட்டும் அதுல இருந்து எலெக்ட் பண்ண சொல்லுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த கமிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவரை சேர்பர்சனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்பர்சனாக ஆக்குறதுனால மட்டும்தான் முடியும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளூரல் வேர்ப் ஹேஸ் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல தி செகண்ட் சென்டென்ஸ், தி கமிட்டி ஆர் டிவைடட் ஆன் ஒன் மைனர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒன் மைனர் பாயிண்ட் தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க இல்லையா? ஸோ அப்படி வரப்போ அந்த கமிட்டி வந்து ஏதோ ஒரு மைனர் பாயிண்ட்ல தான்ப்பா அது போயிருக்கு, ஏதோ ஒரு மைனர் பாயிண்ட்ல தான் இந்த கமிட்டி வந்து டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படி சொல்றப்ப என்ன ஆகும்னா இது வந்து ஆர், அதாவது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா ஆர்ன்றது யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கண்டிஷன் நம்பர் 12. Words joined to a singular subject by with, together with, along with, in addition with, as well as take a singular verb. அதாவது வந்து words joined to a singular subject by with, அதாவது வந்து words வந்து singular subject கூட, அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் கூட வித்ன்றதை ஆட் ஆகியோ, இல்லை டுகெதர் வித்ன்றதை ஆட் ஆகியோ, இல்லை அலாங் வித் ஆட் ஆகியோ, இன் அடிஷன் வித் ஆட் ஆகியோ வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்ணா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தி பிரின்சிபல்ன்றது வந்து சிங்குலர் இல்லையா? தி பிரின்சிபல் வித் ஹிஸ் டீச்சர். அதாவது வந்து பிரின்சிபல் என்ன பண்றாங்கன்னா சிங்குலர் வேர்ப் பிரின்சிபல் வந்து அது கூட வித் வந்து இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ற வேர்ட் என்னன்னா ஹிஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹிஸ் டீச்சர் கோஸ் டு ஊட்டி திஸ் வீக்கெண்ட் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து நம்ம
யூஸ் பண்ணும். ஓகே, யா. ஓகே, இப்போ நம்ம பார்த்த டாபிக் என்னன்னா கன்கார்டன்ட் டாபிக் தான். இதில் வந்து மொத்தமாக 12 கண்டிஷன் இருக்குது. இந்த 12 கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் தரவா நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கனாலே போதும். எப்படிப்பட்ட சென்டென்ஸ் கொடுத்தாலும் இந்த 12 கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணி யூ கேன் சால்வ் தட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இந்த சென்டென்சஸை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கண்டிஷன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.